கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று இந்த தொடரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த தொடர் மூலமாக கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன ஒரு 2-3 நிமிஷமாக இதை பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே அவர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நிச்சயமாக அவர் உங்களுக்கு காண்பார். அவருடைய வார்த்தையிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்தும் பொழுது, அந்த வார்த்தையை நாம் உள்ளத்திலே வைக்கும் பொழுது, அந்த உள்ளமானதே நமக்கு அது சொல்ல ஆரம்பிக்கும். ஆகா, நான் எத்தனை விதமான காரியத்தில் நான் கீழே விழுந்து கிடந்த நேரத்தில் அவருடைய வார்த்தை என்னை தூக்கிச்சு, அவருடைய வார்த்தை எனக்கு சொல்லிச்சு, அவருடைய வார்த்தை என்னை வழிநடத்திச்சு, அவருடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது, அவருடைய வார்த்தை நான் எங்கு சென்றாலும் என் கூட இருந்தது என்று சொல்லி இந்த உள்ளமே உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். அதனால தான் இந்த தொடரை நான் அதிகமாக நேசிக்கிறேன். கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் அறியும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக அது வாஞ்சிக்கிறது. கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது இந்த உள்ளம் ரொம்ப வாஞ்சிக்கும். கர்த்தரை நோக்கி, என் ஆண்டவர் என்னை அழகாக வழிநடத்துகிறார். இன்னும் அதிகமாக வார்த்தைகளை நீங்கள் உள்ளத்தில் வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே வழிநடத்தல், அதாவது யாரும் உங்களை நெருங்க முடியாத தவறான விதத்தில் உங்களை கொண்டு எதுவும் புள்ளியில் தள்ள அளவுக்கு வர முடியாது. ஏனென்றால் அவர் வழி நடத்தும் பொழுது யாரும் உங்களை துன்பப்படுத்த முடியாது, யாரும் உங்களை எது காரியத்திலையும் உங்களை நெருக்கவே முடியாது. பாருங்கள், அவருடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இந்த வார்த்தை நீதிமொழியில் இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல், ஒரு மனுஷன் பாருங்க ஞானத்திலே அவன் ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய கர்த்தருக்கு பயப்படணும்னா அவரை அடிச்சிடுவாரோ வாங்கிடுவானோ கிடு நடுங்கி, அப்படிலாம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதல் அதாவது தேவனுடைய வார்த்தை, அதாவது அது என்ன சொல்லுகிறது அதன்படி ஒருவன் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது பாருங்கள், நிறைய பேர் பாருங்கள் நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம் தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நல்லது தான், ஆனாலும் அவங்களுக்கு அது கசப்பாக இருக்கும். வேறு விதமாக பார்ப்பேன், வேறு விதமாக சிந்திப்பேன், அதாவது சிற்றின்பத்தை நோக்கி போகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சில சொல்லும் பொழுது அவங்களுக்கு கடினமாக சில நேரத்தில் தோணுகிறது. பாருங்கள், அதுதான் அந்த வார்த்தைக்கு அவர் என்னச்சு அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுல பயப்படுதல். அது அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க சில விஷயத்தில் அப்படி இருக்கிறாங்க. வேறு விதமான அவங்க பழகிறதுனால கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி, அதாவது அந்த பலனை சிலவங்க என்ன பண்ணால் அந்த பலன் உடனே கிடைக்கணும். அதாவது சிற்றின்பம் பாருங்கள், சில நேரத்தில் பாருங்கள் வெளியே போகிறவங்க இந்த சிகரெட்டு பீடி தண்ணி எண்ணெயில் அடிக்கிறவங்க பாருங்கள், சிற்றின்பம் அது உடனே டக்குன்னு கற்றுக் கொடுத்துரும். ஆனால் இந்த மாதிரி தேவனுடைய சத்தியத்தை யாராட்டு கற்றுக் கொடுக்குறாங்களா? இப்படி வா, நான் உனக்கு சொல்லித்தரேன், எப்படி நீ நல்வாழ்வு வாழணும், நீ எப்படி இருக்கணும், கிறிஸ்துக்குள்ளே நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி நீ இருந்தால் நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவா, எல்லாரையும் போல நீ இருக்காத, நீ ஒரு எல்லாருக்கும் உதாரணம் போல் நீ ஒரு 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 உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகணும் இப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து யாராட்டும் சத்தியத்தை சொல்லியிருக்கிறாங்க? இல்லை. சும்மா ஏதாட்டு இந்த மாதிரி தவறானதில் கொண்டு அவங்க ஈஸியாக தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா அது ஈஸியாக கிடைக்குது. ஆனால் இதெல்லாம் அவங்க கற்றுக்கொள்வதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது என்னச்சே இப்படி பண்ணணுமா அப்படின்னு, அந்த மாதிரி தான் அதை பயப்படுதல் அப்படின்னு சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. தேவனுடைய அறிவு இருந்தது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படித்தான் அவர் நமக்கு வழி நடத்துகிறார். பாருங்கள், அவர் நமக்கு விவேகம், ஞானம், புத்தி இதெல்லாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை அற்புதமாக வழி நடத்துகிறார். இப்படி தான் கற்றுக் கொடுக்கணும். பாருங்கள், பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை சொல்லி 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 பழகு. உடனே அது நமக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு உடனே நீங்கள் உடனே அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தை ஒரு விதை போல, அதை நீங்கள் உள்ளத்தில் விதைக்கும் போது என்ன நடக்குன்னா அது கொஞ்ச நாள் கழித்து தான் அதனுடைய பலன் நீங்கள் அதில் பார்ப்பீங்க. எப்படின்னா இந்த பிள்ளைகள் சொல்லி 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 பழகி கொடுக்கும் பொழுது அது தன்னாலே அது இதயத்துக்குள்ளே அப்படியே பதிஞ்சிருது. எந்த சூழ்நிலை வந்தால், கர்த்தாவே நான் ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கிறேன், இதிலேருந்து நான் விடுதலை ஆகும் என்று சொல்லி அவன் மனம் உடனே கொண்டு வர ஆரம்பிக்கும். அவன் அது கற்றுக்கலைன்னா எப்படி கிடைக்கும்? அவனுக்கு கிடைக்கவே கிடையாது. அவன் பயந்தான் இருப்பான்.
பயந்து நடுநடுங்கி இருப்பான். ஆனால் ஐயோ, கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கவில்லையே, நான் அவருக்கு செய்கை சாய்க்கவில்லையே, அவர் சொல்லியிருக்கிறாரே, அவருடைய அறிவு எனக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அவர் ஞானத்தை தருகிறேன் என்று சொன்னாரே, புத்தியை தருகிறேன் என்று சொன்னாரே, நான் அதற்கு செவி சாய்க்கவில்லையே என்று சொல்லி அந்த சூழ்நிலையில் அவன் முடியாத அளவுக்கு அவன் பயந்து நடுங்கி போய் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பான். அந்த சூழ்நிலையில் தேவன் உதவ வேண்டும் என்றால், வார்த்தை உதவி என்றால், இப்படி சிறு வயசிலிருந்தே அவனுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லி 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 பழகி அந்த அறிவின் ஞானத்தை அவனுக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அற்புதமாக வழி நடத்துகிறார். இப்படித்தான் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தி தந்து அவர் வழி நடத்துகிறார். ஆகையால் பரிசுத்தரின் அறிவு அந்த ஞானத்தை, பரிசுத்த ஆனவருடைய அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த புத்தி ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது நீதிமொழியில் இருக்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் அவன் அந்த மாதிரி காரியங்களை அவன் படித்து அவன் கற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த மாதிரி அவன் செய்யும் இந்த வாழ்க்கையில் அவன் பில்டு பண்ணும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் குறைவு இருக்கிறார். கர்த்தர் அவன் கூட இருந்து அற்புதமாக வழிநடத்துவார். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அது முதல் கொண்டு வார்த்தைகளை அவன் கற்றுக்கொண்டாலே போதும். அன்று முதல் அவன் ஞானத்திலே வளர ஆரம்பிக்கிறான். வளர ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு இன்னும் அதிகமான ஞானத்தை கொடுத்து அற்புதமாக வழிநடத்தும் பொழுது அவன் இந்த சொசைட்டிலையும் இந்த உலகத்திலையும் ஒரு இடத்துல இருந்தாலும் அவன் மிகப்பெரிய ஒரு ஞானவானாக பேச ஆரம்பிக்கிறான். அவனுடைய நாவிலே கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே இருக்கும். இப்படி அவன் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதமாக அவனை வழி நடத்துகிறார். இப்படித்தான் அவர் வார்த்தைகளை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் அவனை வழி நடத்துகிறார். இப்படி வழிநடத்தல் நீங்கள் காணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவே இருக்கிறது. கர்த்தரை அறிகிற அறிவை நீங்கள் அதிகமாக ஆராய்ந்தீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.